அந்த பகுதியை சேர்ந்த பசங்களே ட்விட்டர்ல போட்ட சில ட்விட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருந்தது. அப்ப அந்த ஊரை சேர்ந்த பையன், அது அவர் எந்த ஊருக்காரன்னா நரிமேட்டுக்காரர். நரிமேட்டுல இருக்கிற இளைஞர்களே சில பேர் ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு இதேங்க வேலையே இந்த இளைஞனை பத்தி போட்டுக்கிறது. இவருக்கு இதாங்க வேலை. அவர் குடிச்சிட்டு வீட்டுல போய் பிரச்சனை பண்ணுவாரு. ஒய்ஃப் கோச்சிட்டு போயிட்டாங்க. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. 2 3 முறைக்கு மேல தற்கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணி காப்பாத்தி இருக்கிறாங்க. இவருக்கு இதாங்க வேலை. இந்த முறை இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அப்ப இயல்பா மக்கள் அவர் யாருன்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை ரியாக்ட் பண்றாங்க. இன்னொரு விஷயம், அந்த குடும்பமே ஒரு ரியாக்ட் பண்ணுது. எப்ப சாமி இளவழுத்து விட்டு போயிடாது. அதானாங்க இங்க வந்து நீ யாரு பேசுறதுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. 2வது இங்க வந்து அரசியல் பேசுற இடமா அப்படின்னு ஒருத்தர் கோவமா கேக்குறாரு. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து அரசியல் பேசுற இடமா இது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அரசாங்கம் இப்படி ஒரு தப்பா அவன் பண்ணிவிட்டான். அந்த குடும்பம் நாசமா போயிடக்கூடாதுன்னு அரசாங்கம் கையில் எடுக்குது. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கும். அதை பாதுகாக்கிற வேலையை அரசு செய்யும், கட்டாயம் செய்யும். ஆனா நீ வந்து இங்க வந்து உருட்டாதப்பா, உன் ஜோலியை பார்த்துட்டு போ அப்படின்னு விரட்டி அடிச்சிருக்காங்க சங்கிகளை. அப்ப ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். எறும்பூர கல்லுந்தையுமா? ஆமா. பிரச்சனையை திரும்ப திரும்ப உருவாக்கும் போது அதுல 10 பேர் யோசிக்கதான் செய்வாங்க. அதை எதிர்த்து அதற்கு அதை விட கூடுதலான வேலைகளை, பணிகளை முற்போக்கு இயக்கங்கள் அந்த மண்ணுல செய்யணும். தொடர்ந்து மக்களை சந்திப்பது, தொடர்ந்து மக்களோடு உரையாடுவது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை தெளிவுபடுத்துவது, இந்தியா முழுவதும் இவர்கள் எப்படி கோயில்களை வைத்து எல்லா இடங்கள்ல எப்படி இளவழுத்து விட்டுருக்கானுங்க அப்படின்ற உண்மையை சொல்லுவது, அதன் மூலமாக மக்களை சிந்திக்க வைப்பது. இதை நாம செய்யணும். அவன் தான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் போய் சொல்லுவான், எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்பான். ஆனா மதுரை மக்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இஸ்லாமியர்கள் தங்களுடைய சகோதரர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும். வேணா திரும்ப 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 செஞ்சு போகலாம். ஆனா நாம அதை உடைக்க விடாம நல்லிணக்கமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான உரையாடல்களை அங்க செஞ்சுட்டே இருக்கோம். அங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம தோழர்கள். அங்க நின்று சமூக நல்லிணக்க பேரணி நடத்துறாங்க. சமூக நல்லிணக்கமா நின்று அவங்க கிட்ட உரையாடுகிற வேலையை பாக்குறாங்க. அவங்களும் விடாம செஞ்சுட்டே இருக்கிறாங்க.